அம்மா என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். காலையில் வெஜ் புலாவ் செய்கிறாங்க, பார்க்கலாம். இன்னைக்கு நான் பன்னீர் புலாவ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான என்னென்ன எடுத்து வச்சிருக்கீங்க? பன்னீர் புலாவ் 2 வாங்கிக்கணும். பன்னீர் புலாவே வாங்கிக்கணுமா? சரி, ஓகே, வாங்கியாச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் வா. என்னது பன்னீர் வாங்கிக்கணுமா? சொல்லுங்க. பன்னீர் 2 வாங்கிக்கணும். வாங்கிக்கணும். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நீட்டா அறுத்து வச்சுக்கணும். 3 பச்சை மிளகாய், அதை இந்த மாதிரி கீரி எடுத்துக்கணும். கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸ், பட்டாணி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஓகே, முந்திரி பருப்பு, ஓகே, அதுக்கு மசாலா, மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா, இது என்னது? பிரியாணி அரிசி, ஓகே. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு பட்டை மசால் தூளையும் அதுல நம்ம போட்டுக்கணும். பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ரெடி ஆகலாம். ஓகே. பிரியாணியா? வெஜ் புலாவ் நீங்க? ஓ, பன்னீர் புலாவ் செய்ய தயாரானது. பொன்னிறமா வறுத்து காட்டணும். நான் இப்ப வறுக்க போறேன். வறுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பன்னீரை இப்படி கட் பண்ணி வச்சுக்கணுமா? ஆமா. இதோ பீஸ் பெருசாவா சின்னதாவா? உங்களுக்கு எப்படி தோணுதோ அத மாதிரி நீங்க சின்னதா கட் பண்ணாலும் பண்ணலாம், பெருசாவும் கட் பண்ணலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நெய்ல பொரிச்சு எடுக்க போறோம். பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அடுப்புல குக்கரை வச்சுட்டு அதில் எண்ணெய் காஞ்சிருச்சு. பிரியாணி இலை, பட்டை ஒரு பீஸ் போட்டு, நான் எல்லாமே பொடி பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி மசாலாவுக்கு எல்லா லவங்கம், பிரியாணி ஜாதி பத்திரி, அந்த புலாவுக்கானது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியை நான் போடுறேன். பன்னீர் புலாவா? பன்னீர் புலாவ். பிரியாணியா வாயில வருது. அதுக்கப்புறம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி தழை, இதை போட்டு இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணிடணுமா? ஆமாம். இதோட கூட வெங்காயமும் நறுக்கி வச்சிருக்கிற இந்த 3 பச்சை மிளகாவையும் அதில் விட்டு நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் அதை வதக்கணும். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். கரம் மசாலா தேவைக்கேற்ப நான் உப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் போட்டு 3த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணுமா? இந்த 3ஐயும் இதில் போட்டு நல்லா கலந்து இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். கேஸ் ஆன் பண்ணுவீங்களா? பாருங்க, கேஸ் ஆன்ல தான் இருக்கு. மிதமான தீயில வச்சு நான் ஃப்ரை பண்றேன். ஏன்னா இல்லைன்னா அது அடி பிடிச்சிரும். அதுக்காக பட்டாணி, பீன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வெந்துடும். கேரட் எல்லாமே. நான் 1 டம்ளர் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இப்படி ஒரு கலர் விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணிட போகிறோம், நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இதோடு கூட சேர்த்துக்க போகிறோம். சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. மொட்டை மாடியில் கிளைமேட் நல்லா இருக்கு. ரெடி பண்ணியாச்சு. தண்ணி எப்போவுமே பார்த்துக்கோங்க. தண்ணியை பார்த்துக்கணுமா? சரி, பார்த்தா கரெக்டாக இந்த அளவு தான் இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம ஊற்றக்கூடாது. இருக்கணுமா? இப்போ நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். விசில் வரணும்னு இல்லை, மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம அடுத்து ஆஃப் பண்ணிடணும். விசில் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கல, இந்த கட் பண்ணி போட்டதெல்லாம் எடுத்து போடலாம்ல, அதெல்லாம் ஒதுக்கலாம்ல. வாங்க, இவங்களுக்கு வீடியோ எடுத்து வேலையும் நான் தான் பார்க்கணும் போல. இதோ இருங்க, வரேன். சீக்கிரம் வா. என்னாச்சு? அது பாரு, அதெல்லாம் எடுத்து குப்பையெல்லாம் அள்ளி போடு. வீடியோ எடுக்கிறதும் நானே, கழுவுறதும் நானே. ஆனா பேரு மட்டும் உங்களுக்கு. எங்க வெக்கமார்
ஒட எல்லாத்தையும் ஒட. ஒரு வேலை பார்க்கறதுக்குள்ள எல்லாத்தையும் ஒட. உங்களால தான் போய் மைக் ஒட்டிச்சு. வா அப்படியே பின்னாடியே வா. ஒரு குப்பை இல்லை தெரியுதா உனக்கு? அம்மா வச்சுக்கிட்டு எல்லார் வீட்லேயும் இப்படிதான். வேற என்ன பண்ணோம்? அந்த பட்டாணி எடுத்து வை, மீதி பட்டாணிய. மீதி பட்டாணியா ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? ஃப்ரிட்ஜில் யாராவது பட்டாணி உரிக்காத பட்டாணி வைப்பாங்களா? அப்படியே இங்கே மேலே வை. அவ்வளோதான், நீ இடத்த காலி பண்ணு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மீதி புதினாவை ஆஞ்சி வைக்கிறேன் நான். ஆஞ்சி வைங்க. நம்ம ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா நம்மளே வேலை வாங்குறாங்க. எடிட்டிங்கும் நானே பண்ணுறேன், வீட்டு வேலையும் நானே பண்ணுறேன். புதினா கொத்தமல்லி பதிவு சாமானாக நான் தான் வளர்க்கணும். அடுத்த வேலை என் வேலை தான். அவ்வளோ ரெடி ஆயிடுச்சா? ஆமாம், அதை திறந்து பார்க்கலாம். வாவ். இப்போ இதோடு கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதோடு கூட இந்த முந்திரியும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்து கிளறின ஒன்று விட்டுடணும். கிளறின விட்டுறணுமா? எல்லாத்தையும் போட்டிங்களா? ஆமாம், இதெல்லாம் போட்டு இது கூட கொஞ்சமாக இந்த கொத்தமல்லி புதினா இது தூவி இப்போ கிளறி பரிமாற. புதினா கொத்தமல்லி மட்டும் தான் போட்டிருக்கீங்க? புதினா இருக்குல்ல, போட்டிருக்கீங்களா? ஓகே. அப்படியே வா, ஆவி பறக்குது. என்னம்மா? ஓகே, சாப்பிடலாமா? சாப்பிடலாம். போதும். இது நம்ம நேற்று வீடியோ போட்ட ஊறுகாவா? இது அதே தான், இதுக்காக தான் செய்தேன். ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டே வேற. மாங்காய் ஊறுகாய், கொஞ்சமாக வெங்காய பச்சடி. அப்படியே வெஜ் புலாவு, நேற்று செஞ்ச மாங்காய் ஊறுகாய், தயிர். வா மா, நீங்கள் செஞ்ச புலாவை நீங்களே சாப்பிட்டு பார்க்குறங்க, எப்படி இருக்குது பார்க்கலாம். கொஞ்சமாக மாங்காவை 2 பீஸ் மேலே வச்சு, கொஞ்சம் ஆனியன் வச்சு, அந்த பன்னீரோட கூட அப்படி எடுத்து. சுடுதா வாய்? உப்புலாம் எப்படி இருக்கு? வேற லெவல். ஒரு முந்திரி. பன்னீர் நல்லா இதாக இருக்கா? வெந்திருக்கா? செம்ம டேஸ்ட்டு, சொல்கிறதுக்கு முடியல. முதல்ல காலி பண்ணுறேன். நீங்களும் செஞ்சு உங்கள் எல்லாருக்கும் ஒரு வாய் வேணுமா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.